KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். மக்களே, ஸோ இன்னைக்கு பார்த்துருப்போம் அரசர் டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பரபரப்புகள், சண்டைகள், களவாணித்தனங்கள், காவாணித்தனங்கள், இந்த மாதிரி நிறைய தனங்கள் இருந்ததை நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த எல்லா தனத்தையுமே இது நல்லத்தனம், இது கெட்டத்தனம், இது மனுஷத்தனமே கிடையாது அப்படிங்கறத இப்ப ஜோ அண்ணா ஹெட்செட் போட்டுட்டு தங்களிடம் உரையாடுவார். இன்னைக்கு ஷோ இந்த டாஸ்க் எப்பதான் முடிப்பாங்க அப்படின்னு இருக்கும் போது இன்னைக்கு மக்களுக்கான ஒரு நல்ல செய்தியா நீங்க இந்த டாஸ்க முடிச்சுட்டாங்க. எங்க ஷோ முடிக்கும் போது முடிச்சிருக்காங்க, இது நல்ல செய்தியா? ஷோ மட்டும் முடிக்கல, மக்களுடைய மொத்த காண்டையும் ஏற்றி முடிச்சிருக்காங்க. அதாவது மக்களே, ஒரு ராஜா ராணி டாஸ்க உலகத்துல எவ்வளவு கேவலமா மொக்கையா மட்டமா பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா மொக்கையா மட்டமா பண்ணிருக்காங்க. ராணி தேசத்து மேல ராஜா தேசத்துக்கு மேல இருக்கிற கடுப்பு ஈகோ, அதாவது பொதுவா இங்க பிரிச்சு வைக்கும் போது இருக்கிற ஈகோவைத்தான் டாஸ்க்லயும் காட்டுறாங்க. ஈகோவிலே இருந்து ஈகோவிலே வாழ்ந்து ஈகோவிலே வளர்ந்து ஈகோவிலே சாவ போறாங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு வெளில போறாங்க. என்னதானா புடிச்சிருக்கீங்க? என்னதானா உங்க பிரச்சனை? வெற்றியில ஒரு நியாயம் தர்மம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் இதுதான் உங்களுடைய ராஜதந்திரமா அப்படின்னு இன்னொரு பக்கம் கேக்குறாங்க. ஆனா மக்கள் என்ன கேக்குறாங்க? இதுதான் உங்க ராஜாராணி டாஸ்கா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. இப்ப நான் இதுல என்ன எடுத்துக்க? இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, இதுக்கு நம்ம பசங்க ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இந்த சீசன் 8 லவர்ஸ் ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அடி உதவுற மாதிரி அண்டை நாட்டினர் உதவ மாட்டாங்க, அதனாலதான் எங்க பசங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். இல்ல நீ யோசிச்சு பாரு, ஒரு ராஜா ராணி டாஸ்க் அந்த செட்டப்புக்கு அந்த கெட்டப்புக்கு எவ்வளவு பிக் பாஸ் காரங்க செலவு பண்ணிருப்பாங்க. அவ்வளவு பெரிய பிக் பாஸ்ல பஞ்சு, எலும்புச்சம்பளம், ஸ்பூனு, இந்த மாதிரி பட்ஜெட்டே கம்மியாக கஷ்டப்படுற பிக் பாஸ் ஷோல இவங்களுக்காக கஷ்டப்பட்டு வடபள்ளியில போய் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வச்சிருக்கிற எல்லா செட்டையும் ராஜாராணி செட்டப்பையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பண்ணியும் அவங்களும் அடிச்சுக்கிறாங்க. உள்ள போனா தர்பீஸ்க்கு அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா தர்பீஸ்க்கு அடிச்சுக்கிறீங்க, நீங்க என்னடா நீங்க? ரொம்ப, அதாவது 50 நாள் நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சந்தோஷப்படுறதை விட இந்த 1.5 hour எபிசோட வியூவர்ஷிப்பா நம்ம பாக்குற நாம தான் சந்தோஷப்படுறோம். அதையும் அந்த 1.5 hour எபிசோட எப்படி எடிட் பண்ணணும்னே தெரியாம எடிட்டரே கன்ஃபியூஸ் பண்ணி அதையே ஒரு 1/2 hour டிலே பண்ணி 10 காலுக்கு அமிச்சு 1.5 மணி நேரம் போடுறாங்க. 1.5 மணி நேரம் 10 காலுக்கு அனுப்பியா? ஹவு டு ஐ ரிவ்யூடா? இவனுங்க குரங்கு மாதிரி அந்த பக்கம் தாண்டி போயிருந்தாங்க, அவனுங்க இந்த பக்கம் தாண்டி வராங்க. இதுதான் கேம்ன்றாங்க. இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் மக்களே எனக்கு புரியல. மஞ்சரி அவர்கள் இந்த வீட்டுல யார்? டாஸ்க் நடக்கும் போது யாரு? டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போது யாரு? டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு? டாஸ்க்ல அவங்க யாரு? இந்த வீட்டுல அவங்க யாரு? அவங்க யாரு? கேப்டன்றாங்க. 4 வார்த்தை அழுத்தி கேட்டா நான் படை தளபதின்றாங்க. இப்ப படை தளபதி நான் கேப்டன்றாங்க. சரி, என்னதான் அவங்க பிரச்சனை? நான் பெண்கள் டீம்ன்றாங்க. என்னதான் பிரச்சனை மஞ்சரி உங்களுக்கு? மக்களே, மஞ்சரி அவர்கள் தான் அவருடைய தமிழாக்கத்தை பார்த்து லேடி முத்துக்குமரன் அப்படின்னு வந்தப்ப எல்லாரும் புகழ்ந்துட்டு மஞ்சரி அவர்களை தனியால அடையாளப்படுத்தி மஞ்சரி அவர்கள் டஃப் காம்படிஷன் டு முத்துக்குமரன், மஞ்சரிக்கு தாண்டா கோப்பை வெங்கல கிண்ணம் அப்படின்லாம் முடிவு பண்ணி ஃபயர் விட்ட கூட்டம் இப்ப என்ன நடந்தது தெரியுமா? இதுக்கா போட்ட. ஆனா இந்த மொத்த டாஸ்க்லயும் சவுண்டையே காணாம். சவுண்ட் ரியாக்ஷன் சவுண்ட் தள்ளி ஓட்டாங்க. விஜய் சேதுபதி சார் என்ன வேணா சொல்லட்டும், வீக்கெண்ட்ல அத்தனை 7 கண்டா நான் ரியாக்ஷன் பண்ணுறேன். சாச்சரா பேசும்போதுதான் சவுண்டுக்கு ஒரு ஜூம் வச்சாரு கேமராமேன். ஆனா ஒண்ணுடா தம்பி, அத்தனை பேர் இந்த ராஜராணி டாஸ்க் வரும்போது மகிழ்மதிய மைண்ட்ல வச்சு தேவசேனாவா சாச்சனாவா அவர்கள் நினைச்சாங்களா? பாகுபலியா ராணாவை நினைச்சாங்களா? எக்ஸ்பெக்டேஷன்ரா. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? 23ஆம் புலிகேசிரா, கோவை சரலாரா. கிரீடம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ராஜாவுக்கு நல்லா இருக்கு கிரீடம், ராணிக்கு பித்தளை கடையில வாங்கியிருப்பாங்க போல. ஒரு லைன்ல இருக்கு. எங்க மிஸ் தமிழ்நாடு மிஸ்ஸஸ் தமிழ்நாடு கூட இவ்வளவு பெருசா கொடுப்பாங்க கோப்பைய கிரீடத்தை. அதுக்கு கூட பட்ஜெட் இல்லாம கஷ்டப்படுற பிக் பாஸ் நான் இப்பதான் பாக்குறேன். ஒருவேளை அதனாலதான் பிக் பாஸ் மென்னா வச்சிருக்காங்களோ, உமன் வைக்கலையோ, அந்த ஈக்குவாலிட்டியை காட்டலையோ. இந்த சிவகுமார் அவர்களை நம்ம பாராட்டி ஆகும். இந்த மொத்த டாஸ்க்லயும் தி பெஸ்ட் பெர்ஃபார்மரா நான் சிவகுமார சொல்லுவேன். ஏன்னா கொடுத்த ரோல உடனே அவர் செய்யறாரோ இல்லையோ,
அவருக்கு என்ன ரோல் கொடுத்திருக்குன்றத எல்லாருக்கும் தெரிய வச்சு எல்லாரையும் சேர்ந்து அவரை செய்ய வச்சிட்டாங்க. சார் நான் ஒட்டுறேன் சார் நான் ஒட்டுறேன் சார் அவராதான் ஒத்துக்கல, மத்தபடி எல்லாத்தையுமே பாக்குறாங்க. 2 நாளா நியூஸ் சொல்றியா சொல்லு சார் அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. புரியல, ஒரு ஒற்றனுக்கு இருந்த மறுவாரியா போச்சு சிவகுமார் அவர்னால. ஆனா அவரு கான்பிடென்ட், என்ன யாருமே சந்தேகப்படல, டவுட்டே வராம இருக்கு அப்படின்னு. இந்த மொத்த டாஸ்க்லயும் அருமையா பண்ணாங்க அப்படின்னா யாரா இருக்கும்? ஒரு ஆளை சொல்றேன். ஆனா இது நம்ம புக்கு ஆனந்தி, ஆர்ஜி ஆனந்தி, அவங்க பேசினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா பேசினாங்க. தமிழ் நயம்படா பேசினது அந்த கேரக்டருக்கு ஒப்புன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு கேட்டீங்கன்னா பவித்ரா ஜனனி அவர்கள் அந்த அந்த வயதான மூதாட்டியா ஃபுல்லாவே அந்த 3 நாள் அந்த குனிஞ்சு அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் ஆகும்போது நல்லா இருந்துச்சு. ஆமா, தீபக் அவர்களும் ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு. பட் ரொம்ப அந்த ஆண் அராஜகம் தெரிஞ்சாலும் அந்த கேரக்டருக்காக சில வெட்டு இதெல்லாம் பண்ணாரு. ரயான் அவர்களும் சும்மா தலைக்கு ஓரளவுக்கு ஓகே. மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்றபடியே இல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. இப்ப இந்த சச்சனா அவர்கள் வந்து பொத்தி கொள்ளுங்கள் சொன்ன விதத்தை நீ எப்படி பாக்குற? எந்த ராணி அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கற? இல்லண்ணே, ராணி அப்படி சொல்ல மாட்டாங்கண்ணே. ராணி வந்து பொத்தி கொள்ளுங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. சற்று அமைதி காக்கவும், அமைதியாக இருக்கவும், சலசலப்பு வேண்டாம், சபையினருக்கு என்ன தேவை என்பதை சரியான முறையில் சொல்லவும் அப்படின்னு இந்த மாதிரி தான் நான் ராணி வேஷம் போட்ட காஜல் அகர்வாலா இருக்கட்டும், அனுஷ்காவா இருக்கட்டும், இவங்க சொல்லி நான் பாத்துருக்கேன். இப்ப ஜெஃப்ரிக்கு என்னப்பா கேரக்டர் அந்த வீட்டுல? பணியாளரு அதுவே ஒரு பிரச்சனையாச்சு. சச்சனா அவர்கள் கொடுத்தது வந்து தவறு அப்படின்னு, தப்புதான் இருந்தாலும் நான் பண்ணேன் அப்படின்னு சச்சனா அவர் பஞ்சாயத்து பண்ணாங்க. சரி, அது சொன்னதுனால இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு, நான் வேணதான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதையும் ஜெஃப்ரிக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் அவர்கள் வந்து மஞ்சரியை கேட்ட கேள்விகளும் கரெக்டா இருந்துச்சு. நம்ம கேட்ட மக்களுடைய அதே மைண்ட் வாய்ஸ், நீங்க எப்பமா கேப்டனா இருந்தீங்க எல்லாமே இருந்தது நல்லா இருந்துச்சு ஜாக்லின் பேசினது. ஜெஃப்ரி வந்து அது இது அப்படின்னு எல்லாரையும் மென்ஷன் பண்ணாரு. அது வந்து பெண்கள் அன்னைக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கு சண்டைக்கு போகும்போது விஷால் ஒரு சப்போர்ட்டா ஜெஃப்ரிக்கு நிக்கிற மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதுதான் இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள். இப்ப முக்கியமான நிகழ்வுகளே இவ்வளவு கேவலமா இருக்குன்னா அப்ப என்னன்றதை மக்களே நீங்க முடிவு பண்ணீங்க. நீங்க எபிசோட 1.5 hour பார்க்கணுமா? பெருசா ரிவ்யூ பண்றதுக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல மக்களே. சோ இவ்வளவுதான் கருத்துக்கள், இவ்வளவுதான் கண்டென்ட். வாய்ஸ் டீம் வெரி provoking, dominating, teasing, insulting. They are not letting girls to talk or do the task. Every season only a female contestant getting the negative shades. Why only female? Why no male? அதுக்கான அர்த்தம் நான் ஓப்பனா சொல்லிடுறேன் நுசரத் ஃபஸ்லான். அதாவது பிக் பாஸ் உடைய வியூவர்ஷிப்பை நீங்க வந்து ஒரு பெர்சன்டேஜா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா 75 to 80% வந்து ஆண்கள் தான் பிக் பாஸ் பாக்குறாங்க. மீதி ஒரு 20 to 25% அப்படின்றதான் பெண்கள் பாக்குறாங்க பிக் பாஸ். ஓகேவா? அதாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ற ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம விஜய் டிவி எல்லாம் விட்டோம். ஓகேவா? சோ இதுல வந்து ஆண்கள் அத டாமினேஷனுடைய அந்த ஒத்து போற ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 35 to 40-45% ஆயிடுச்சு. சோ அதனால வெளியில இருக்கிற போது மோஸ்ட்லி அவங்க பெண்களை வந்து குறிவைத்து அவதூறாவோ அபியூசிவாவோ பேசுறது வந்து வாடிக்கை ஆயிடுச்சு. ராஜா எதுவும் பேசல. ஓய் ராஜாதன் ஒன்லி தீபக் அண்ட் முத்து ஸ்பீக்கிங் யுவர் வியூ ப்ரோ. அதான் சோபனா நான் மறுபடியும் சொல்றேன், ராஜா ராணின்னு வைக்கிறதுக்கு பதிலா மங்குனி அப்படின்னு வச்சிருக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. அவங்க 2 பேரும் எதுக்கு வச்சாங்கன்னு அவங்க தான் ஓப்பனா சொல்லிட்டேன் எதுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.